So example problem 5.5. Examine the position of the point with respect to the circle. Okay. X square plus y square minus 6x minus 8y plus 12 is equal to 0. இதுதான் வந்து ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணணும், எக்ஸாமின் இந்த பாயிண்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணணும். இந்த சர்க்கிளில், இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா, இல்லை வெளியே இருக்கா, இல்லை ஆந்த சர்க்கிள் மேலே இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு சர்க்கிள் நான் ரேண்டமாக ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்றேன். ஓகேங்களா, இஸ் அ சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். சரிங்களா, இந்த பாயிண்ட் நம்ம எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது, இனிஷியலாக நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ ரேண்டமாக எங்கேயாவது ஒரு பிளேனில் 2,3ன்னு இருக்கும். ஓகே, ரேண்டமாக இருக்குது. இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகே, இது ஒய் ஆக்சிஸ், இது இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூ கொண்டு வந்து 2,3 என்ன பண்ண போகிறோம், இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இது சர்க்கிள் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது, எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 3 ஸ்கொயர் மைனஸ் 6 எக்ஸுக்கு 2 minus 8 3 plus 12 equal to 0. 4 plus 9 minus 12 minus 24 plus 12 equal to 0. ஸோ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எனக்கு வந்து ஆன்சர் கடைசியாக வந்து ஈக்குவல் டு 0 வருது. சாரி, சிம்பிளிஃபை பண்ணும் போல் எனக்கு வந்து 11 வருது. ஓகேவா, மைனஸ் 11. ஓகேவா, இந்த பக்கம் நான் ஈக்குவல் டு 0 வச்சுட்டே வரேன். ஓகே, ஈக்குவல் டு 0 வச்சுட்டேன். ஆனால் எனக்கு 0 வரல. அப்போ என்னது, மைனஸ் ஆன்சர் வந்து மைனஸ் 11 வருது. மைனஸ் 11 அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் 0, ஜீரோவோட சின்னது. ஓகேவா, ஸோ அப்போ என்னது, பாசிட்டிவாக வந்ததுன்னா வேல்யூ பாசிட்டிவாக வந்ததுன்னா அவுட் சைடு, ஜீரோ வந்துன்னா இது, நெகட்டிவாக வந்ததுன்னா இன்சைடு. ஓகேவா, நெகட்டிவாக வந்ததுன்னா இன்சைடு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நெகட்டிவாக வந்துருக்கு. ஸோ அப்போ என்னது, இந்த பாயிண்ட் 2,3 எங்கே இருக்குன்னா இன்சைடு, இந்த சர்க்கிளுக்குள்ளே உள்ளே தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இந்த சர்க்கிளுக்கு உள்ளே தான் இருக்கும். புரியுதுங்களா, ஸோ அதே வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்துருந்துன்னா, பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவுட் சைடாக போயிடும். ஓகே, அவுட் சைடு சர்க்கிள். ஓகே, ஜீரோவாக இருந்ததுன்னா ஆன் த சர்க்கிள். நெகட்டிவ் வேல்யூ வந்ததுனால இன்சைடு த சர்க்கிளில் அந்த பாயிண்ட் வந்து லை ஆகிருக்கும். அதுதான் இது. போன டைம் அந்த தீரம் பார்த்தோம் 5.3. அந்த தீரத்தை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம். என்ன பண்ணோம், ஒரு சிம்பிளாக ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, அந்த பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா, வெளியே இருக்கா, இல்லை ஆன் த சர்க்கிள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவுட் சைடு த சர்க்கிள், இல்லை ஜீரோ வந்ததுன்னா ஆன் த சர்க்கிள், நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா இன்சைடு த சர்க்கிள். அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு உள்ளே தான் அந்த பாயிண்ட் இருக்கும். ஓகே, அந்த 2,3 வந்ததுன்னா உள்ளே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.